வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்றைக்கி காலையிலே மார்க்கெட் பார்த்து ரத்த கண்ணீரில் இருந்தது. ஸோ மொத்தமாக 1,500 மேலே மைனஸ் போர்ட்ஃபோலியோவில் போச்சு. ஸோ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே அரௌண்டு 500 ரூபா மைனஸில் நிற்கிது. ஸோ இன்றைக்கி செம்ம மோசமான ஒரு நாள் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஃபஸ்ட்டு காலையிலே வந்த உடனே மார்க்கெட் மைனஸில் நெகட்டிவில் தான் இருந்தது. ஸோ மறுபடியும் 0.5% கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து நெகட்டிவாக ஃபால் ஆகிருக்கு. ஸோ கோல்டு வாங்கக்கூடாது அப்டேட் வந்திருக்கு. கண்டிப்பாக நாங்கள் விற்றுலாம், கோல்டை வச்சுக்கிறது தேவையில்லை. ஸோ மிச்ச ஸ்டாக்கில் போடுவோம். உருப்படி ஆகிறது இடம் வேறு இருக்குல்ல, அங்கேயே போட்டு விடுவோம். ஸோ அதை நெக்ஸ்ட்டு அப்கமிங் டேஸ்ட்டு நான் விற்றுருவேன் கோல்டை. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோடய லாஸ் வந்துட்டு கொஞ்சம் மேனேஜ் ஆச்சுன்னா போதும், நான் அதுக்கு கோல்டை விற்றுருவேன் நான் கன்ஃபார்ம். ஸோ காய்ஸ், மிட் கேப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். மார்க்கெட் அங்கே தான் ஸ்டேபிளாக தான் இருக்குது. சில்வர் கொஞ்சம் மேல் ஏறி இருக்குது, கோல்டு லைட்டாக ஏறி இருக்குது. ஸோ என்றைக்கு கோல்டு வந்துட்டு அரௌண்டு 10,200 வருமோ அன்றைக்கி பார்த்து கோல்டை விற்றுற வேண்டியது தான். ஆட்டோவில் போட்டு விட்டுறேன். ஆட்டோ சொல்ல ஸ்டாப் லாஸ். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் இதை. ஸோ ரிலையன்ஸு அரௌண்டு சேம் அங்கே நிற்கிற இடத்துல நிற்கிது. காலையில் பார்த்தா ரொம்ப மரம் நமக்கே போயிடுச்சு. இப்போ அங்கே நிற்கிது. மொத்தமாக பார்த்தா பாரு 22 அரௌண்டு 1% கிட்ட காலி இன்றைக்கி. அதை பார்த்தா நிஃப்டி 50 சேம் மார்க்கெட் நிற்கிது. ஹெச்டிஎஃப்சி சேம் ஹோல்டு தான். இன்றைக்கி எல்லாமே மார்க்கெட் ஹோல்டாக இருக்குது. பாரத் 22 ஒன்று விட்டால் மிச்சம் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ இதே மாதிரி டெய்லி அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டுவிடுங்க. தேவை இருக்க ஆளுகள் மட்டும் ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மறக்காமல் லைக்கை போட்டுருங்க.